சொல்லுடா. அதோட ரசமலாய் செய்யறதுக்கு தான் வச்சுக்கிறோம். வாங்க ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோங்க. அதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரசமலாய் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லைம் சேர்த்ததுக்கப்புறம் பால் திரிச்சிக்கலாங்க. பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக லைம் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ரசமலாய் பண்ணுறதுக்கு நல்லா திக்கான பாலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரசமலாய் நல்லாயிருக்கும். சொல்லலாம். லைம் போட்டால் பால் நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வரும்ல, அப்போ தான் நம்ம ரசமலாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான். பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாங்க. ஃபில்டர் ஆகட்டும். பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி திரிஞ்சு வரணும். பாருங்கள், நம்ம பால் திரித்து இப்போது ரசமலாய் செய்கிறதுக்கு இதை ரெடி பண்ணி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை கை வச்சு நல்லா இப்படி பிசைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த இடத்துல பிசையணும். ஆமாம் சொல்லும், அங்கே தான் பிசையணும். நீ கையெடு. பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கட்டி இல்லாமல் பிசைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்படி தாங்க பிசையணும். ஆமாங்க, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைச்சிக்கலாம். இதில் 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாங்க. பால் மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் மலாய் வருது பாருங்கள். இந்த மலாய் எடுத்து அப்படியே விடுங்க. கொதிக்க மலாய் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட ஏலக்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் கொதிச்சு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் சேர்த்துக்கலாங்க. ரோஸ் சிரப்பு. இந்த ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு வீடியோ வேணும்னா ரோஸ் மில்க் செய்கிறப்போ நாங்கள் ரோஸ் சிரப் ரெடி பண்ணியிருக்கோங்க. அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சுகர் சிரப் செய்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செல்லக்குட்டி, இங்கே பாரு, இது தான் ரசமலாய். சாப்பிட்லாமா இப்போது? சாப்பிடு. கொடு, நான் விட்டுறேன், கொடு. இப்போது பாரு, இந்த பாலோடு எடுத்து இப்படி சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு சொல்லு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.